வணக்கம். இன்றைய பிரஸ் நியூஸ் செய்திகள். சின்னம்மா ஆதரவு வேட்பாளர் செல்லத்துறை மூணார் தேயிலை எஸ்டேட்டில் தீவிர வாக்கு சேகரிப்பு. கேரள மாநிலம் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர் செல்லத்துறை தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறார். தேவிகுளம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி, வணக்கம். நான் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசியோடு தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறேன். சின்னம்மாவை என்னை சந்திக்க வச்சு இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன உடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் சொன்ன தோட்டம் தொழிலாளிகள் கேரளத்தில் இருக்க ஒட்டுமொத்த தொழிலாளிகள் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 3 லட்சம் தொழிலாளிகள் ஒட்டுமொத்த தொழிலாளிகள். இந்த தொழிலாளிகளோட பிரச்சனையை கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, இவ்வளவு பெரிய அநீதியா நடக்குது, இந்த அநீதிக்கு எதிராக என்ன கொண்டு செய்ய முடியாது, நீங்க சுப்ரீம் கோர்ட்டு போறதா இருந்தாலும் அதனுடைய உதவியை பரிபூர்ணமா செய்வேன் சொல்லி எங்களுக்கு நேரடியா, அதாவது எங்கள்கிட்ட நேரடியா உறுதிமொழி கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் இங்கு சுதந்திர சாலாட்டியா நிறுத்தப்பட்டிருந்த செல்லத்துறை அவர்களுக்கு அம்மாவுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு. மூணார் மற்றும் அதன் சுற்றுவட்டார தேயிலை தோட்டப் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொழிலாளர்களின் பஞ்சப்படி, சம்பள உயர்வு, குடியிருப்பு வசதி, கல்வி உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார். தலையார், கண்ணன் தேவன் தேயிலை எஸ்டேட், டாடா தேயிலை எஸ்டேட், SRT பிளான்டேஷன், அரிவோன் எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தொழிலாளர்கள் குடியிருப்புகளுக்கு சென்று நேரடியாக வாக்கு சேகரித்தார். மேலும் மூணார் நகர பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோரிடம் வீதி வீதியாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தியாக தலைவி சின்னம்மாவோட ஆசீர்வாதத்தோட நிறுத்தியிருக்கிறார் வேட்பாளர் செல்லதுரைக்கு தெங்குந்தோப்பு சின்னத்தில் ஓட்டடித்து அனைத்து தோட்டம் தொழிலாளர்கள் சங்கம் மெம்பர்மாரும் மக்களும் ஓட்டு செய்து வாக்களித்து அவரை ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் VK சசிகலா, புரட்சித்தாய் சின்னம்மா, தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததாக கூறப்பட்டது. இங்கே கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சின்னம்மாவுடைய புரட்சித் தலைவர்கள் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தியாக தலைவி சின்னம்மா வரைக்கும் உள்ள வரைக்கும் நல்ல விதத்தில் இன்னும் சொல்லப்போனால் உயிர் மூச்சா உழைக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே சின்னம்மாவுக்கு ஆதரவு அளிக்க ரெடியாக இருக்கிறாங்க. இதையடுத்து தேவிகுளம் பகுதி தொழிலாளர்கள் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த வாக்கு சேகரிப்பில் கேரள மாநில பொறுப்பாளர்கள் டாக்டர் ஜிஜோ வெம்பிலியன், டாக்டர் மசூத், விஜயராஜன், மீரான், தேயிலை தோட்ட சங்க தலைவர் கிரீம்பாய் மற்றும் பலர் கலந்து கொண்டு கட்சி கொடியுடன் பிரச்சாரம் செய்தனர்.